வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சுங்க நம்ம மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணி. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் பள்ளிக்கரணையில் புதுசாக ஒரு பிரான்ச்சு கார்டன் ஷாப் ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக எல்லாமே கிடைக்கும். கார்டன் சம்மந்தப்பட்ட செடி, இன்டோர் பிளான்ட்ஸு, கொக்கோ பீட்டு, மண் எல்லாமே கிடைக்குங்க. சரிங்களா? அதை செட் பண்ணுறதுக்கே ஆயிடுச்சுங்க. 1 மந்த் கிட்டே ஆயிடுச்சு. அது இல்லாமல் நம்ம மக்கள்லாம் வந்து ஊருக்கு போயிட்டு லீவ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். கார்டு தாங்களா ஆரம்பித்தோம். அந்த வீடியோ எடுக்க முடியல, ப்ராப்பராக எடுக்க முடியல. இப்போ பார்த்திங்கன்னா நேற்று அம்பத்தூர் போனோங்க. அம்பத்தூர் வந்து பண்ணோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 150 தொட்டி இருக்கும் கண்டிப்பாக. எல்லாமே வந்து பெரிய தொட்டி, மீடியம் சைஸ் தொட்டி, சின்ன தொட்டி எல்லாமே இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இல்லை, க்ரோத் இல்லை. ஏன்னா வந்து 3 வருஷம் அதை மெயின்டைன் பண்ணி ஸ்லாப் கடப்பாக்கல் போட்டு அது மேலே வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கீழே மண்ணுக்குன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டம், அசிங்கமாக இருந்துச்சுங்க. அப்படி தான் சொல்ல முடியும். சாரே சொன்னேன், ரொம்ப அசிங்கமாக இருக்கா அப்படி கேட்டார். ஆமாம் சார், 3 வருஷம் ஆயிடுச்சு, அப்படி தான் இருக்கும் அப்படி சொன்னேன். எல்லாத்தையும் ரீபாட்டிங்க, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் ரீபாட்டிங். மண்ணெலாம் கீழே கொட்டிட்டு அது கூட வந்து கொண்டு போன எருவை போட்டுட்டு பயோ ஃபர்டிலைசரு, எப்சம்மு, நீம் கேக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரீபாட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த கீழே இருக்க அந்த கடப்பாக்கல் மேலே இருக்க சேர்லாங்க பார்த்தீங்களா, அழகாக அப்படி எடுத்து பெருக்கிட்டு கல் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டர்ட்டியாக இருந்துச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக பண்ணியாச்சு. பிளான்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிவிட்டு ரூட் ப்ரூனிங் பண்ணி அழகாக அந்த பாட்டிலே எதில் எடுத்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி செடி என்ன சைஸோ அதுக்கேற்ற பாட்டை வச்சு நீட்டாக அடக்கி விட்டோங்க. காய்கறி தோட்டம் பண்ணி கொடுத்துட்டோம். சைடில் கீழே வீட்டுக்கு கீழே சைடில் பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து இடம் இருந்துச்சு. அங்கேயே ஃபுல்லாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம். அதை நான் வீடியோ எடுக்கல. அது ஃபுல்லாக தரதான், மண் தரதான். அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ட்ரிம்மிங்லாம் பண்ணி நீட்டாக பண்ணிட்டோம். குப்பை மட்டும் பார்த்திங்கன்னா 20 மூட்டை வந்ததுங்க. வாழை மரத்தை ஃபுல்லாக அடியோடு எடுத்துட்டோம். அது நல்லா இல்லை, அழுகினால வாழை மரத்தை ஒரு 8-10 வாழை மரம் இருந்துச்சு. எல்லாத்தையும் க்ளியராக பண்ணிட்டோம். நீட்டாக பண்ணி கொடுத்து சார் நீட்டாக பண்ணி கொடுத்தோம். ஆக்சுவலாக வந்து இவர் எப்படி ரெஃபர் பண்ணாங்கன்னா, சார் ஆதம்பக்கத்து கஸ்டமர் ஒருத்தருக்காங்க. அவரோட ஃப்ரெண்டு தான் அவர். நங்கனூரில் வீடு. நங்கனூரில் பண்ணி கொடுத்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நங்கனூரில் பண்ணி கொடுத்தோம். ஒரு 2 நாள் ஃபுல் டே ஒர்க் பண்ணி கொடுத்தோம். நீட்டாக தோட்டத்தை க்ளீன் பண்ணி கொடுத்தோம். அதெல்லாம் அந்த ஒர்க்கை பிடிச்சி போயிட்டு என் வீடு, எங்கள் அம்மா அப்பா வீடு அங்கே இருக்குதுப்பா அம்பத்தூரில் சொன்னார். அதுக்கு ப்ராப்பராக கேட்ட மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஒர்க்கு பாருங்கள், நல்லா சூப்பராக போயின்ட்டுருக்கு. ஆமாம், காலைல ஒரு 10 அங்கே போய்ட்டோம். முடிச்சுட்டு வரத்துக்கு வீட்டுக்கு 9 மணி ஆயிடுச்சுங்க. ஏன்னா வந்து லாங்கில் போயிட்டு வரத்துக்கே டைம் ஆகிடும். நீட்டாக பண்ணிகிட்ருக்கோம் ஒர்க்கு. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோங்க, தேவையில்லாம் கட் பண்ணிட்டோம். என்ன நிறைய செடி டூப்ளிகேட்டாக தான் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷீட்டு மேலே மாடி வெதர் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஷீட்டு போட்டிருக்காரு. ஷீட்டு வந்து என்ன பண்ணோம், உங்களுக்கு வந்து வெயிலை மறைச்சிடும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், கார்னரில் மட்டும், நடுவில் அங்கே செடி வைக்கல, கார்னரில் மட்டும் தான் வெயில் வரா மாரி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டோம். வெயில் இந்த ஈஸ்ட்டு வெஸ்ட்டு தான் வெயில் வருது. அங்கே எதெல்லாம் வச்சா அங்கெல்லாம் வருமோ அதை வச்சுட்டோம். டார்க்கான பிளேஸில் வந்து மூலிகை செடியுமே வச்சிட்டோம். ஏன்னா மூலிகை செடிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயில் தேவைப்படாது. போடுறோம் பார்த்தீங்க எல்லாமே. இதெல்லாம் பயோ ஃபர்டிலைசருங்க. அந்த பாஸ்போ பாக்டீரியா, ட்ரைகோடர்மாலாம் பார்த்திங்களா, அதெல்லாம் போட்டிங்கன்னா நுண்ணுயிர்கள், லைவ் பாக்டீரியா, அதெல்லாம் என்ன உங்களுக்கு மண்ணை வந்து வளமாக்கும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன மண்ணை வந்து வளமாக்கிடும். லைஃப் லாங் உங்களுக்கு வந்து சத்து கிடைக்கும் மண்ணுக்கு. சரிங்களா? அதுமாரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க. பார்த்திங்கன்னா அப்படியோ ஒரு 60 மூட்டை கிட்ட மண் வந்திருக்கும். அவ்வளோ, ஆனால் இடம் பெருசு தான், தொட்டியும் அதிகம் தான். நல்லா சூப்பராக பண்ணி வச்சுங்க வீடியோ. ஆமாம், கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியலனால இப்போ கார்டு தான் ஆரம்பித்தோம். இப்போ பேக் டு பேக் கஸ்டமருக்கு டேட் கொடுத்துட்டோம். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நுங்கம் பார்க்க பண்ண போகிறோம். அந்த அம்மா ஒரு மாதம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. டைம் இல்லைங்க, வேறு என்ன இல்லை. ஏன்னா நர்சரியும் பார்க்கணும், 2 பிரான்ச் ஆகிடுச்சு. வெளியே பிஸ்னஸை பார்க்கணும், டெலிவரி பார்க்கணும். கொஞ்சம் கமிட்மெண்ட் அதிகம் தான். முடிச்ச அப்புறம் பாருங்கள் நீட்டாக இருக்குது. நல்லா கீழே எல்லாம் வாஷ் பண்ணி விட்டு புதுசாக செடி வச்சோம். ஒரு 10-12 செடி வச்சோம். ரோஸு, சாமந்தி அதுமாரி வச்சோம். நல்லா இருக்குது. ட்ரிப் இரிகேஷன் அது போட்டிருந்தாரு. அது கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாம் எடுத்தால் பெருக்கிட்டு தொட்டி அடிக்கிட்டு எப்படி இருந்தோ அதுமாரி பின் பண்ணி விட்டோம். ட்ரிப் இரிகேஷன் ஃபுல்லாக இருக்குங்க. எல்லாத்துக்கும் ட்ரிப் இரிகேஷன் இருக்குங்க. பூச்சி அவ்வளோ இல்லை, பூச்சி இல்லை. இதெல்லாம் கட் பண்ணி விட்டோம். எல்லாமே ப்ரௌன் ஸ்கில் இன்செக்ட்டு, மீலி பக்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. எல்லாம் கட் பண்ணி விட்டோம். நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. ஆயிடுச்சுங்க, முடிக்கிறதுக்கே ஆயிடுச்சு. அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். கொஞ்சம் இருட்டாயிடுச்சுங்க, அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. டார்க் ஆகிடுச்சு மேலே, அதை எடுக்க முடியலனால முடிஞ்சிருக்கும். அழகாக எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் அந்த ஆல் இன்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி, வணக்கம்.